ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்பிஏ ராக்ஸ் அண்ட் பிளாக்ஸ். இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சூப்பரான சேமியா உப்புமா தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா என்னால் எல்லோரும் வெறுக்கிறாங்க. அது வந்து கிண்டல் கேலி எல்லாம் பண்ணிவிட்டு நிறைய வீடியோலாம் போட்டிருக்காங்க. இருந்தாலும் ஒரு பொருள் செய்யணுன்னா அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். அதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது, அளவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் நான் உப்புமா செஞ்சால் யாரும் வேணான்னு சொன்னதே கிடையாது. ஆனால் அந்த செஞ்ச சட்டியில் ஒன்று கூட இருக்காது. எல்லோரும் அதை வடித்து எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி தான் நான் செய்வேன். ஆனால் சூப்பராக அதை வந்து பர்ஃபெக்டாக நான் செய்வேன். அது இந்த சேமியா உப்புமாவானாலும் சரி, அப்புறம் ரவா உப்புமாவானாலும் சரி, பர்ஃபெக்டாக நல்லா செய்கிறேன். ஆனால் அவங்க எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. கரெக்டாக ஒரு அளவு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எந்த ஒரு பொருளுமே நம்ம சாப்பிட்ற பொருள் செஞ்சாலும் அது நம்ம மனசால் இதை வந்து எல்லோரும் சாப்பிட்ணும், இதை வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு தான் செய்யணும். அது கரெக்டாக வந்துருங்க. நம்ம மனசை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இங்கே ஒரு பக்கத்தில் அடுப்பில் இங்கே கிண்டிக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் இந்த டேஸ்டெல்லாம் வராதுங்க. அது மட்டும்தான் இந்த பக்குவம் அந்த காலத்தில் அம்மாவங்கெல்லாம் செஞ்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த சேமியா உப்புமா தான் நான் செய்கிறேன். நான் வந்து தண்ணியெல்லாம் அளவு தான் எடுத்து ஊற்றணுன்ட்டு இல்லைங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு அளவு தெரியும். அந்த மாதிரி தான் ஊற்றி நான் செய்வேன். அது கரெக்டாக தான் வந்துடும். இப்போ வாங்க நம்ம போய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அது வந்து இந்த உப்புமா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் தாங்க பண்ணுறேன். இப்போது வந்து அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இங்கே கொஞ்சம் கடலைப்பருப்பு தான் போடணும். கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டாலும் கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடுறேங்க. ஏன்னா இன்றைக்கி நான் செய்ய போகிற சேமியா உப்புமா வந்து 2 பாக்கெட் செய்கிறேங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கடலைப்பருப்பு போடலாம். பாருங்கள், நான் இவ்வளோ போட்டிருக்கேன். இது வந்து போட்டதுக்கப்புறம் சிம்மில் வந்து ஸ்டவ்வை வச்சுட்டு மெதுவாக கிண்டணுங்க. அப்போ தான் வந்து அது நல்லா பொன்னிறமாக வருங்க. இல்லாட்டி மேலெல்லாம் தீஞ்சு போயிடும், உள்ளெல்லாம் வேகாது. இதுவும் ஒரு ப்ரொசீஜர் தான். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை போட்ட உடனே ஹை ஃப்ளேமில் வச்சுருவாங்க. அது மேலெல்லாம் கரிஞ்சிடும், உள்ளெல்லாம் வேகாது. அது ஒரு ப்ரொசீஜரு. இது வந்து வெங்காயத்தோடு வந்து நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டுருணுங்க. இது வந்து கொஞ்சம் சிம்மில் தான் வச்சு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே நம்ம வந்து கிண்டிகிட்ருக்கணும். அப்போது 2 வந்து ஒரே லிமிட்டாக வெந்தால் தான் அது ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. அதனால் வெங்காயமும் பச்சை மிளகா 2ம் சேர்த்து ஒன்றா தான் போடணுங்க. போட்டு நல்லா அது வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு அரை வேக்காடு வெங்காயம் வெந்தாலே போதும், அந்த டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும். ஆனால் பச்சை மிளகா வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் அந்த ஆயிலில். அப்போ தான் அந்த டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். இப்போ வந்து நான் வந்து அளவு எடுத்து இவ்வளோ தான் தண்ணி ஊற்றணும் அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாதுங்க. நான் அந்த பாக்கெட் பார்த்தா ஒரு தடவை செஞ்சுட்டேன்னா அது எத்தனை தடவை செஞ்சாலும் அந்த இது வந்து மெஷர்மெண்ட் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அப்புறம் அதே மாதிரி அடுத்த தடவை செய்யும்போது அதையே மனசில் வச்சுட்டு செய்யுங்க. அப்போ கரெக்டாக வரும். என்றைக்கும் வந்து அது குழையாது, அப்புறம் தண்ணி கம்மி ஆகாது. நமக்குன்னு ஒரு அளவு கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ எந்த பொருள் செஞ்சாலும் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இப்போது நல்லா கொதி வந்த உடனே அதுக்கு கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை எடுத்து அப்படியே போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வைக்கணுங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் எப்படி செய்கிறேங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சால் பர்ஃபெக்டாக சூப்பராக வருங்க. இந்த மாதிரி செஞ்சால் வந்து நம்ம நூடுல்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போயிடணுமா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நூடுல்ஸ் மாதிரியே இருக்குங்க. அந்த கொதிக்கிற தண்ணி ஒரு கொதி இதை போட்டோடனே நல்லா ஒரு கொதி வந்த உடனே பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே நம்ம என்னன்னா மேலே வந்து மூடி வச்சிடணுங்க சிம்மில் வச்சுட்டு. கொஞ்சம் நேரம் கலரிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அந்த பாருங்கள், லைட்டாக கொதிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு மூடி எடுத்து நம்ம இதை மூடி அப்படியே சிம்மில் வச்சுட்டானா பர்ஃபெக்டான நம்ம வந்து உப்புமா வந்து கரெக்டாகிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பர்ஃபெக்டாக சூப்பராக வருங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஆனால் சூப்பராக வரும். வேணான்னே சொல்ல மாட்டாங்க. உப்புமானாலே வெறுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டில் வருங்க.
ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னோடய ஸ்டைலில் வந்து இந்த சேமியா உப்புமா பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.